வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனியோட வேக்கன்சியை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து பேச போகிறேன். இந்த வேக்கன்சியை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன் பிரமிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா, ஒரு ஜாபு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து வந்து இங்கே வேலை பார்க்கும்போது நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு முன்னேறவங்களுக்கு படிப்படியாக கஷ்டப்பட்டு முன்னேறவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு போட்டுட்ருக்கேங்கிறது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஜாப் வேக்கன்சி போடும்போது எப்பயுமே என்ன ஆகுன்னா, ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு சர்டிஃபிகேட் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு நம்ம காசு செலவு பண்ணணுமா, என்ன ஏதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு கிடப்போம். இந்த கம்பெனியோட வேக்கன்சி போட்டிருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளவு ப்ரொஃபஷ்னலாக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கம்பெனியே உங்களுக்கு வந்து என்னென்னா அப்கிரேட் ஸ்கில்ஸ் வந்து சர்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்பேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காட்டணும். என்கிட்ட உண்மையிலே நிறையா வேக்கன்சிஸ்லாம் இருக்குங்க. டெய்லி வந்து நான் போடலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களோட பார்வைகள் ரொம்ப கம்மியாக இருக்கனால தான் நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா போடுறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு அதாவது நிறைய பேருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி இல்லை சில நிறைய பேர் வளர்த்து விடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வளர்த்து விட்றதுக்கே ஆள் இருக்காது. அப்போ வளர்ந்துட்டு வரும்போது நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்கள வளர்த்து விடணும் அப்படிங்கிற லெவலில் யோசிக்கணும். இன்றைக்கி நான் வந்து என்னென்னா முதலாளித்துவத்தில் இருக்க ஒரு ஹைடெக் ஜாபுக்கு வந்து நான் வந்து வேகன்சிஸ் அதிகமாக போட்டுருந்தா எனக்கு வந்து ஒரு நல்ல இதுதான். அவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஜாப்ஸை மட்டுமே போட்டுவிட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய கோடி, அதாவது இன்றைக்கி என்னை மதிக்காதவங்கள நாளைக்கு வந்து நான் ஒரு கோடீஸ்வரன், இன்றைக்கி ஒரு நார்மல் நிலைமையில் இருக்கேன், அவங்கள போய் மதிச்சுட்டு இருந்தேன்னா ஒரு யூஸும் கிடையாது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ முழுசும் கேளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன வயசில் இருக்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஹா, ரஜினிகாந்த் சாருக்குலாம் 25 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க. வருங்காலத்தில் அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிப்பார். நமக்காக வேலை வாய்ப்பு நிச்சயம் வந்து பண்ணுவார். என்னத்தை பண்ணுவார் பணத்தை வச்சுட்டு அப்படின்னா, அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பணத்தை வச்சுட்டு நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு இதுவா அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த், கமலஹாசன்லாம் நினச்சேன். நாளாக தான் தெரிஞ்சிச்சு எல்லா நடிகரும் என்னன்னா எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. ஊர் சுற்றுறதுக்கு, அவங்களோட சொந்த செலவுக்கு, அவங்க போய் கார் வாங்கி சுற்றுறதுக்கு, புது புது பில்டிங்கை கட்டுறது, வேறு நாட்டில் இது வாங்குறதுக்கு தான் அவங்க வந்து அவங்களோட சொந்த தேவைக்கு தான் வந்து அந்த பணத்தை யூட்டிலைஸ் பண்ணுறாங்களே தவிர, ரத்தன் டாட்டா மாதிரி இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா சரவணபவன் ஓட்டர் ராஜகோபால் ஐயா மாதிரி யாருமே வந்து யோசிக்கலை அப்படிங்கிறது நாளாக தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் அதை விட மோசமாக இன்றைக்கி சமூக வலைத்தளம் வரும்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நடிகர் நல்லா பண்ணிடுவார், அந்த டேரக்டர் நல்லா பண்ணிடுவார், நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஏமாந்து போயிட்டுருக்காங்க. நமக்கு என்னங்க வேலை வாய்ப்பு வரப்போகுது? நம்மளோட வாழ்க்கையை ஓட்டணும் இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க இளமையில் இருக்கும்போது. என்னென்னு கேட்டிங்கன்னா போகிறவன் வரவெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவன்லாம் வந்து முன்னேறுவானா அப்படிங்கிற லெவலில் ரொம்ப என்னை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு தூரம் சாக்கடையிலையும் தீயிலையும் நெருப்புலையும் உப்புலையும் தள்ளணுமோ அந்த அளவுக்கு தள்ளிட்டாங்க. டெய்லி என்னன்னு கேட்டிங்கன்னா செத்து பிழைக்கிற மாதிரி இருப்பான். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இந்த நெப்போட்டிசம் கிட்ஸுக்குலாம் அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. அவங்க போயிட்டு வீட்டில் உட்காந்து அப்படின்னு ஒரு இதை பண்ணால் போதும். என்னப்பா அப்படின்னு சொல்லி தோளில் கை போடுறதுக்கு அப்பா இருப்பாங்க, அண்ணன் இருப்பான், அப்புறம் மாமா, மச்சான் இவங்களாம் இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் யாருமே இல்லை. எனக்கெல்லாம் யாருமே இல்லை. ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் நிரந்தரவாசி சிங்கப்பூர் பிஆர் வாங்கினது கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட யாருமே உதவி பண்ணல. ராஜகோபால் ஐயாவுக்கு கூட என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிரதர்ஸ்லாம் உதவி பண்ணாங்க. எனக்கு சுத்தமாக யாருமே உதவியே பண்ணல. அதே மாதிரி கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா சில கோர்சஸ்லாம் கம்பெனி அனுப்பிச்சி விட்டாங்க. ஏன்னா என்னோட இதை பார்த்துட்டு. ஆனால் நான் ஃபீல்டு மாறணும் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட கோர்சஸ் படிக்கணும் போது அப்படியே இதுவாக இருக்கும். எப்படா படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப, ஏன்னா இது படித்தா முன்னேறுவேன்னு தெரியும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்ப சூழ்நிலை அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்பேற்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் என்னென்னா எவன் என்னை மதிக்கலையோ அவங்களாம் வந்து என்னை வந்து பார்த்து நல்லா பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் கை கட்டிட்டு பேசாமல் தான் இருந்தேன். அவங்ககிட்டலாம் நான் எதுவும் பேசலை. அது நான் அவங்கள வெறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்ககிட்ட நான் கை கட்டிட்டு ரொம்ப பேசாமல் இருந்தேன். எதுவும் பேசவே இல்லை, முடியல. அவங்கள திட்டவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. அவங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்கலாம், அதையும் நான் மதிக்கிறேன். ஆனால் என்கிட்ட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட பேர் அண்ணன் வேலை இருக்கா இது இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள நான் ரொம்ப மதித்தேன். உச்சத்துக்கு மேலே மதித்தேன். அப்பா நான் படுற கஷ்டம் வந்து அவங்க பற்றக்கூடாதுப்பா அப்படிங்கிற உச்சத்துக்கு மேலே மதித்தேன். அவங்கள்ட்ட வந்து சில விஷயத்தெல்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்குண்டா அப்படின்னு சொல்லும்போது என்னைய கேவலமாக நினச்சாங்க. அவங்களும் என்னடா இது பணக்காரன் தான் கேவலமாக நினைக்கிறான்னா, இப்படி கஷ்டப்படுறவனு கேவலமாக நினைக்கிறானே, என்ன நான் சொல்கிறேங்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன். அதுக்கப்புறமும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கனால தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுக்குலாம் எப்படி வேலையை நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி வேலை வாங்கணும்
அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது, இந்த சேனல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்க்க என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். குரூப்ஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கள். என்னை பற்றி பேசுங்க. உங்களோட நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட என்னைய பற்றி பேசுங்க. இது மாதிரி இவர் பண்ணுறாரு, இதை பார்க்கலாமே அப்படிங்கிறத பேசுங்க. 3 நாளுக்கு முன்னாடி ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேங்க. அங்கே ஒரு ஒரிசாக்காரனை பார்த்தேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட யூடியூப் மூலிமா எப்படி ஜாப் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். அந்த ஒரிசாக்காரனை பார்த்தேங்க. அந்த ஒரிசாக்காரனை பார்த்தா அவன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர் லெவலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி. அந்தளவுக்கு பெரிய படிப்புலாம் இல்லை, டிப்ளமா தான் படிச்சிருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி, என்னப்பா, நான் நினச்சேன் தமிழில் பேசினேன். அப்புறம் தான் இங்கிலீஷில் பேசினேன். அவன்கிட்ட போய் கேட்டேன், எப்படிப்பா, என்னப்பா வேலை எப்படிப்பா இருக்குது, என்னப்பா. நான் இல்லை யாரை பார்த்தாலும் கேட்பேன், இளைஞர்கள் யாரை பார்த்தாலும் கேட்பேன். அப்போ அந்த பையன் சொன்னான், பாஸ் ஐ ஃப்ரம் ஒரிசா அப்படின்னா. பேசுகிற இங்கிலீஷ் எப்படி தான் இருக்கும் நார்மல். ஓகே, யாராக இருந்தாலும் இந்தியா தானே. ஓ வெரி குட், ஹவுஸ் ஒர்க் எவ்ரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமா. நான் கேட்டேன், வெரி குட் பாஸ் அப்படின்னு சொன்னேன். ஹவ் யூ அப்ளை திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொன்னான், பாஸ் ஐ சி இன் ஆன்லைன், ஐ அப்ளை, தென் தே ஆஸ்க் மெனி கொஸ்டின்ஸ், ஐ ஆன்சர், ஐ கெட் த ஜாப். இவ்வளோ சிம்பிள் இங்கிலீஷு, சூப்பர்வைசர் லெவலில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு $2,500 சம்பளம் உனக்கு பேசிக்கு, ஓவர் டைம். அதுதான் நீங்களும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறேன். இதில் இன்னும் சிம்பிளான உதாரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்கள் ஐயா காசியா பிள்ளைன்னு சொல்லிட்டு, எங்கள் ஐயா, அதாவது சிவசித்தம் அடைந்த எங்கள் அப்பாவோட அப்பா காசியா பிள்ளை அப்படிங்கிறவர். நான் 5 வயசு இருக்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொன்னாருங்க. சில விஷயங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்லும்போது மண்டையில் ரொம்ப தெளிவாக ஏற்றிக்கிறேன். 5 வயசு இருக்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொன்னார். நீ வந்து ஆங்கிலம் நல்லா கற்றுக்கப்பா, அது உன்னை எப்பயுமே கைவிடாது அப்படின்னாரு. இன்றைக்கி நான் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். எந்தவித இதுவும் நான் சொல்லலை. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஆங்கிலம்லாம் யார் வந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் இங்கிலீஷாவது பேசிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம டெக்னிக்கலாக எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதுதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நம்ம ஃபோன் வச்சுருக்கோம், லேப்டாப் வச்சுருக்கோம், டேப் வச்சுருக்கோம், ஃபோன்லேயே அப்ளை பண்ணலாம். அதை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதை வந்து என்னென்னா இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் என்ன ஆகுது, வேறு மாதிரி ஒரு தவறான ஏஜென்சிஸ் மாதிரி. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, லீகல் இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கட்டுறது, 3000 வெள்ளி சம்பளம் கிடைக்கிற இடத்துல 1000 வெள்ளி சம்பளத்துக்கு போகிறது. ஏஜென்ட் ஃபீஸே தேவையில்லை, உங்களுக்கு 3000 வெள்ளி சம்பளம் கிடைக்குது. ஒரிசாக்காரன் நிரூபிச்சிட்டான். நான் எவ்வளோ வாழ்ந்துட்டு இருக்கேன். இதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் டிப்ளமா இன்றைக்கி பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சார்ந்த வேலை. எலக்ட்ரிக்கலில் என்னென்ன இருக்கோ, உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அதை சார்ந்து கேட்டிருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறீங்கன்னா, இம்மீடியட்டாக கொட்டேஷன் போடுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்கன்னா, உங்களை நம்பி கொட்டேஷன் போடுற அளவுக்குலாம் வந்து விட்டுருக்காங்க. ஸோ கொட்டேஷன் போடுறது எப்படி, அப்புறம் வந்து பில்லு அடிக்கிறது எப்படி, ஒரு இதில் போய்ட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, என்னென்ன நம்ம இந்தியாவில் பார்த்துருக்கீங்களா, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, என்ன இது அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி கொட்டேஷன் போட்டு வேலையை முடிச்சு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் அவங்க வந்து அடிஷ்னலாக கேட்டிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதான் டிரைவிங் லைசன்ஸோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கம்பெனி வந்து ஒரு வண்டியும் கொடுத்துரும், ஃபியூவலும் கொடுத்துரும், கேஷ் கார்டும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல வேகன்சிஸ் இல்லை, ட்ரை பண்ணலாமே. அது மாதிரி நான் சொல்கிற கம்பெனிஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதிகமாக கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பண்ண இதாகிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் வாங்க. இதான் நம்ம வந்து ஜாப் வேகன்சி வந்து பார்க்குறோங்க. இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, வி ஆர் ஹையரிங், ஜாயின் அவர் டீம், அப்ளிகேஷன் ஃபார் ஃபீல்ட் சர்வீஸ் இன்ஜினியர். நான் என்னென்ன ஜாப் இருக்கும் அப்படிங்கிறத அப்படி சொல்லிட்டேன். ஸோ இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணணும்னா, அவங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர், அந்த வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். நம்பர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 69046604 +65 வந்து சிங்கப்பூர் கோடு. ஸோ இதை போட்டுட்டு 6904 இந்த இதுக்கு போகும்போது நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த லிங்க்கை வந்து போட்டேன். இந்த லிங்க்கை போடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, enquiries@fixwork அப்படிங்கிற இதுக்கு வந்து இமெயில் அனுப்ப சொல்கிறாங்க. enquiries@fixwork.comக்கு வந்து நம்மளோட ரெஸ்யூமை இமெயிலாக அனுப்ப சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன ஜாப் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க இது பண்ணாங்க. அதுதான் நான் உங்களுக்கு வீடியோவில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நானும் வந்து என்னோடது அனுப்பிச்சி பார்த்துட்டு நான் வந்து என்னென்னா, அனுப்பிச்சதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சேட் பாக்ஸ் ஓகேன்ட்டாங்க. சிம்பிளுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ண நிச்சயம் ஒரு நல்ல வேகன்சி கிடைக்கும்.
மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அடுத்த ஜாப்ஸு கமெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து நம்மளோட வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.